கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி, நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். மத்தேயு 7:11 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை தான் கொடுப்பார். பொல்லாதவர்களாகிய நாங்களே எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கணும்னு நினைக்கும் போது நாங்க தொழுது கொள்ளுகிற, நாங்கள் தினமும் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நன்மையானதைத்தான் எங்களுக்கு செய்வார். சில சமயங்களில் எங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும். பொல்லாத மனிதர்கள் நிற்பாங்க. பிரச்சனைகள் வழியாக நீங்க கடந்து போய்கொண்டிருப்பீங்க. ஆனா நீங்க நினைக்கலாம், ஆண்டவரை நான் தினமும் தேடுறேனே, அவருடைய வழியில் நடக்கிறேனே, ஏன் இந்த போராட்டம் எனக்கு அப்படி என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சில காரியங்களை உங்களோட வாழ்க்கையில அனுமதிப்பார். ஆனா ஆண்டவர் அதில் இருந்து உங்களுக்கு நன்மையானதை மாத்திரமே ஆண்டவர் பெற்றுக் கொடுப்பார். சில சமயங்களில் போராட்டங்கள் வரும், வேதனைகள் வரும். அதுவும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக துன்பங்கள் வரும். ஆனா ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். மழை போல வருகிற பிரச்சனைகளையும் பனி போல தேவன் மாற்றி போடுவார். அப்ப எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க. அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, அப்பா, நாங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, தகப்பனே, பொல்லாதவர்களாகிய நாங்களே எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது எங்களை படைத்து எங்களை உருவாக்கின எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மையானதை செய்வது அதிக நிச்சயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்படியானால் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாக்கிறபடினால் உமக்கு நன்றி. கடந்து போகிற எல்லா பாடுகளிலும் துன்பங்களில் இருந்தும் நாங்கள் நன்மையானதையே எங்கள் ராஜாவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனெனில் உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் நாங்கள் நிலைநிற்க உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.